Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். நான் தெங்காசிக்காரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன டிவிலாம் பாத்தியா? டிவிலாம் பார்த்தனே. என்னண்ணே மீட்டிங் திடீர் சந்திப்புகள்லாம் நடக்குதா? ஆமாண்ணே, அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். அந்த சந்திப்புகளை பத்தின தகவல் பின்னாடி இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. எதுக்காண்டி போனாங்க, என்ன ஏதுன்னு எல்லா தகவலும் கலந்துட்டேன். சரிண்ணே, அப்போ வேற என்ன இருக்கு அது பின்னாடினா? அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது என்னன்னா, நம்ம தளபதி இருக்கார்ல, ஆமா, புயலை கிளப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளபதி. தளபதினா ஒருத்தர் தானே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அது நிறைய பேர் சொல்றாங்க, என்னெல்லாம் தெரியாது. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான். ஆனா அவர் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டார் பத்தியா, பூத் கமிட்டி மீட்டிங். ஆமாண்ணே, மரத்துல எல்லாம் தொட்டி கீழே வந்தாங்க, யாரும் சம்பவம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய சூரிய கட்சி இலை கட்சிலாம் அப்படியே அந்த ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை. ஆமாண்ணே, அந்த மாதிரி ஆயிட்டாங்களா. அதனால சில முக்கியமான ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. என்னண்ணே, அதாவது அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு எல்லா யூத்தா இருக்கவும் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இலக்கியச்சி கூட்டம் நடந்துச்சுல, ஆமாண்ணே, அதில் சேலத்துக்காரர் முக்கியமான ஆர்டர்லாம் போட்டிருக்கிறாரா. என்னண்ணே, அதாவது பூத் கமிட்டியில் போட போகிறவங்க வயசு வந்து 45 வயசுக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்ட்டாரா. இளைஞரை டார்கெட் பண்ணுறாங்களா? இளைஞரை டார்கெட் பண்ணுறதுக்கு மேலே அதான் 45 வயசுக்கு குறையாமல் இருக்கணும், 45 வயசு கீழே தான் இருக்கணும். அதுவும் முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள்லாம் இதை டைரெக்டாக கண்காணிக்கணும். யார் யாரெல்லாம் பூத் கமிட்டியில் போட போகிறீங்களோ அவங்க பேர் ஃபோட்டோவோட எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிச்சு வைக்கணும். இப்படிலாம் ஆர்டர் போட்டுக்கிறாரா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சூரிய கட்சியிலே இதே மாதிரி ஆர்டர்லாம் போயிருக்கிறதா தெரியுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 68,000 மேலே பூத் கமிட்டி இருக்குது. 6 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. இதில் வந்து சில இடத்துல வந்து 45 வயசு கீழே இருக்கிறாங்க ஆட்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு பதவிட்டு இருக்காங்கன்னா கீழே இருக்கிறவங்கலாம். எல்லாருமே இப்படி போயிட்டா வயசானவங்களாம் என்னென்ன பண்ணுறது? அவங்களுக்குலாம் வேறு வேறு பொறுப்புகள்லாம் வச்சுருப்பாங்கப்பா. என்னென்னா, தளபதிக்குள்ள யூத் வாக்கு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு ஈக்குவலாக இவங்களும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் இதோடைய கான்செப்ட். இதுதான் அந்த அரசியல் மாற்றமா? அரசியல் மாற்றமோ இல்லையா நமக்கு தெரியாது. நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்களாம் பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே, அதாவது நம்ம கேப்டன் வந்து காலேஜ் வச்சிருக்கா தெரியுமா? ஆமாண்ணே, அந்த காலேஜ் இப்போ கைமாறி இருக்கிறது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த காலேஜ் கைமாறி இருக்கிறது. யார் கைமாறிச்சுன்னு கேட்டால் அப்படியே அதிர்ந்து வருவேன். ஆனால் இதுவே சரி வெளியில் வரல, நீங்கள் என்னன்னா அதுக்கு மேலே டிஸ்ட் வைக்கிறீங்க. ஆமாம், அந்த காலேஜ் முக்கியமான ஒரு தனமான லட்சுமி, அந்த பெயரை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் காலேஜஸ் அந்த நிறுவனத்துக்கு கைமாறி இருக்கிறது. சரிண்ணே, அது நார்மல் தானே அப்படி போனாலுமே. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேளு. என்னதுண்ணே? அந்த நிறுவனரின் பையன் யாருன்னா ஒரு சூரிய கட்சியின் எம்எல்ஏ. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், சூரிய கட்சியின் எம்எல்ஏ தான் அந்த நிறுவனருடைய பையனா. இதில் சூரிய கட்சியின் முக்கியமான ஒரு அமைச்சர்கிட்ட இருந்தோம் இந்த திருவண்ணாமலைக்காரர் இருக்கார்ல, ஆமாண்ணே, பாலம், அவர்கிட்ட இருந்தோம் நம்ம இந்த எம்எல்ஏ கிட்ட இருந்தோம் ஒரு பெருசாக கைமாறி இருக்குதான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வேற எதுக்கு அடி போடுற மாதிரி இருக்கு. அதான் பெருசா கைமாறி இருக்குதான். இது ஒரு வேளை கூட்டணிக்காண்டி கைமாறி இருக்கலாமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. கேட்கிற எனக்கே இது வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு விஷயம் தோணுது. அதான் இப்ப மதுரையில போட்ட கூட்டத்துல சூரிய கட்சியில இரங்கல் தீர்மானம்லாம் போட்டாங்க இல்லையா? ஆமாண்ணே, அப்பவே சலசலான ஒரு பேச்சுலாம் வந்துச்சு. இப்ப இந்த தகவல் வேற நமக்கு கிடைக்குமோ அப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆமா, ஆல்ரெடி வேற சீட் வேற கிடையாதுன்றீங்க. ஆமா, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், நான் முதல்ல சொல்ல வந்த விஷயம். ஆமாண்ணே, நம்ம இந்த தோட்ட விஷயம். தோட்டத்தை ஒரு ஆடிட்டர் போயிருக்காருல்ல. ஆமா, என்ன பண்ண போறாரோ அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. அது வந்து அவர் என்ன காரணம் சொன்னாரு,
நான் வந்து பழைய நண்பரை பார்க்க போறேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் வந்ததே சின்னவர் வந்ததே எனக்கு தெரியாது அப்படிலாம் சொன்னார்ல. ஆமாண்ணே, அதோட முக்கியமா லோட்டஸ் கட்சிக்கு எனக்கு அதுக்காக நான் பேச வரல அப்படின்னாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் நமக்கு டவுட் வந்துச்சு. நம்ம நல்லா துருவி விசாரிச்சோம். விசாரிச்சதுல ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னென்ன? அதாவது அடுத்த வாரத்துக்கு சின்ன ஜி வராரு, இங்க மதுரைக்கு வராரு. ஆமாண்ணே, வியூகம் பண்றவரு. ஆமா, அவர் வராருல. அவர் வந்தோடனே நம்ம அப்படி போய் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டாங்க. போன டைம் வந்தப்போ இலக்கச்சி. ஆமா, போன டைம் வந்தப்போ சேலத்துக்காரர் அங்கேயே உட்கார வச்சு பேசி முடிச்சிட்டாங்கல்ல. ஆமாண்ணே. விருந்தெல்லாம் வச்சாங்கண்ணே அவருக்கா. ஆமாண்ணே. அதே மாதிரி இப்பயும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு விட்டாங்க போல இருக்கு. இதுக்காண்டி தான் சின்னவட்டையும் பேசிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த தகவலையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அவரு. அப்ப இந்த டைம் விருந்து இருக்குன்னு சொல்றீங்க? இந்த டைம் ஒரு விருந்து இருக்கு. அது எந்த மாதிரி விருந்துங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.